Hello everyone, welcome to Python OEJS. Python OEJS ஓட ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ரோக்ராமிங் அண்ட் கோடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். கோடிங்க்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் பற்றி பார்த்துடலாம். Programming is the process of giving clear step-by-step instructions to a computer to perform a task. இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு இருக்கு இல்லையா, இதுக்கு டெக்னிக்கல் நேம் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ப்ராசஸை எப்படி பண்ணணும்னு சொல்கிறது தான். அல்காரிதமுக்கே நம்ம வந்து சிம்பிளான இங்கிலீஷை யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான கீவேர்ட்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறது பேர் தான் ப்ரோக்ராமிங். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம எல்லாருமே சப்வே சர்ஃபர்ஸ் கேம் விளையாடிருப்போம் இல்லையா. ஸோ இதில் வந்து ஒரு அப்டக்கிள் வருது அப்படின்னாக்கா அந்த கேரக்டரை நம்ம வந்து மூவ் பண்ணணும். ஐதர் லெஃப்ட், ரைட், அப் ஆர் டவுனில் மூவ் பண்ணணும். ஸோ ஏதாச்சும் ஒரு டைரக்ஷனில் மூவ் பண்ணணும்னா நான் வந்து ஸ்க்ரீனை ஸ்வைப் பண்ணுவேன் இல்லையா, அப்போ தான் வந்து அந்த கேரக்டர் மூவ் ஆகும். ஸோ நான் ஸ்க்ரீனை ஸ்வைப் பண்ணுறது தான் வந்து நான் வந்து அந்த ப்ராசஸருக்கு கொடுக்குற இன்புட். நான் ஸ்க்ரீனை ஸ்வைப் பண்ணுற இந்த இன்புட்டை பேஸ் பண்ணி அது வந்துட்டு ஒரு லாஜிக் அப்ளை பண்ணணும். அந்த லாஜிக் அப்ளை பண்ணி தான் அதுக்கு அவுட்புட்டாக அந்த கேரக்டரை வந்து நம்ம ஸ்க்ரீனில் லெஃப்ட் மூவ் ஆகிற மாதிரி பார்ப்போம். ஸோ அந்த லாஜிக் அப்ளை பண்ணுறதாகட்டும், நான் இன்புட்டை கொடுக்கறத எடுத்து ப்ராசஸ் பண்ணுறதாகட்டும், இது அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே வந்து ப்ரோக்ராமிங் தான். சிம்பிளாக சொல்லணும்னாக்கா, நான் ப்ராசஸருக்கு இன்புட்டை கொடுத்து டிசைடான அவுட்புட்டை எடுக்கிறதுக்கு என்ன லாஜிக் வேணுமோ அதை பிளான் பண்ணுறது பேர் தான் ப்ரோக்ராமிங். நெக்ஸ்ட் நம்ம வந்து கோடிங்க்கு போவோம். Coding is the act of writing those instructions in a language that a computer understands, like Python, C++ or Java. அதாவது நான் இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னேன் இல்லையா, அல்காரிதம். அதை வந்துட்டு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் லாங்குவேஜ் லைக் இங்கே கொடுத்துருக்க மாதிரி பைத்தான், C++ ஆர் ஜாவா யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்கான கீவேர்ட்ஸ்லாம் கொடுத்து ப்ராப்பர் சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவுட்புட் எடுக்கிறது பேர் தான் கோடிங். கோடிங்கில் தான் நம்ம கேள்விப்பட்ட லாங்குவேஜஸ் எல்லாம், அந்த கோடிங் லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு அதே சப்வே சர்ஃபர்ஸ் கேம் நம்ம எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி நான் வந்து ஸ்க்ரீனை லெஃப்ட் ஸ்வைப் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அது வந்துட்டு ஒரு லாஜிக் அப்ளை பண்ணி அவுட்புட் கொடுக்கணும் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஸ்வைப்னு இருக்கு இல்லையா, இதுதான் வந்துட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற இன்புட். இதை வந்துட்டு நான் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கிற டைரக்ஷன் லெஃப்ட். ஸோ நான் இங்கே ஸ்வைப் பண்ணுற டைரக்ஷன் இந்த இதுக்கு இந்த கீவேர்டுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். play டாட் மூவ் அண்டர் ஸ்கோர் லெஃப்ட் என்ற ஃபங்க்ஷன் கால் ஆகும். நான் ஸ்க்ரீனில் நம்ம வந்து அந்த கேரக்டர் லெஃப்டில் மூவ் ஆகிறத பார்க்கலாம். ஸோ இது ஒரு சிம்பிள் பைத்தான் கோடு தான் இது. இதே மாதிரி நம்ம வந்து C++ ஆகட்டும், ஜாவா ஆகட்டும், இந்த ரெண்டு லாங்குவேஜஸும் சரி, நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மற்ற கோடிங் லாங்குவேஜஸ்லுமே நம்ம இந்த மாதிரி கோடிங் பண்ணிக்கலாம். கோடிங்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னாக்கா பொறுமையாக பாருங்கள், ரீட் பண்ணி பாருங்கள், புரியும். இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். சப்வே சர்ஃபர்ஸ், கேண்டி கிரஷ், பப்ஜி, டெம்பிள் ரன். சப்வே சர்ஃபர்ஸில் நான் சொன்ன மாதிரி ஸ்வைப் பண்ணுவோம். ஸோ அதுக்கான லாஜிக் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணுவோம். அண்ட் அந்த லாஜிக்கை வந்து நம்ம வந்து கோட் பண்ணுவோம் இந்த லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி. கேண்டி கிரஷில் வந்துட்டு நம்ம வந்து அந்த கலர்ஸ் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணணும். அந்த கலர்ஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னாக்கா அதுக்குன்னு ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம் இருக்கும். பப்ஜி, பிஜிஎம்ஐ அப்படிலாம் பார்த்தீங்கன்னாக்கா எனிமிஸ் வருவாங்கன்னா அதை வந்து ஷூட் பண்ணுறதுக்குன்னு ஒரு லாஜிக் இருக்கணும். அதே மாதிரி பிளேயர் வந்துட்டு ஜோன் விட்டு வெளியில் இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த ஹெல்த் வந்து டிக்ரீஸ் ஆகணும், அது ஆகட்டும். டெம்பிள் ரன்ல வந்துட்டு அந்த ஓடுற கேரக்டர் வந்து ஏதாச்சும் ஒரு அப்டக்கில் ஹிட் ஆச்சு அப்படின்னாக்கா கேம் வந்து ஓவர் ஆகணும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு லாஜிக் தான். இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரோக்ராமிங்கில் டிசைன் பண்ணி அதுக்கப்புறமா அதை வந்துட்டு லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி ஆக்சுவல் கோடாக மாற்றுவோம். இது வந்துட்டு கோடிங் பார்ட். இப்போ வந்துட்டு ப்ரோக்ராமிங் அண்ட் கோடிங்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பார்ப்போம். ப்ரோக்ராமிங் அப்படின்னாக்கா பிக் பிக்சர் திங்கிங், அதாவது லாஜிக் டிசைன் பண்ணணும், இன்புட்டை வந்து கரெக்டாக வாங்கணும், அவுட்புட்டை வந்துட்டு நம்மளுக்கு டிசைடான அவுட்புட்டை மட்டும் கொடுக்கணும். எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபீச்சர்ஸ் ஆகட்டும் அதெல்லாம் வந்துட்டு இல்லாமல் நம்மளுக்கு என்ன டிசைடான அவுட்புட் வேணுமோ அதை மட்டும் காட்டணும். கோடிங் அப்படின்னாக்கா நம்ம பிளான் பண்ண லாஜிக்கை ரைட் பண்ணுறது, ஒரு என்வாயன்மெண்ட்டில், ஒரு டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட்டில் ரைட் பண்ணுறது தான் வந்து கோடிங். ப்ரோக்ராமிங் வந்து பிளானிங் அண்ட் கேம்ஸ் லாஜிக் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். அண்ட் கோடிங் வந்துட்டு அந்த பிளானை டைப் பண்ணணும் ஒரு சாஃப்ட்வேர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி. ப்ரோக்ராமிங் வந்துட்டு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வேணும் அண்ட் லாஜிக் ஸ்கில்ஸ் வேணும். கோடிங்க்கு வந்து அந்த லாஜிக்கை எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான நாலேஜ் ஆஃப் சின்டாக்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் வேணும். கேன் பி டன் வித் ஃப்ளோ சார்ட்ஸ் அண்ட் சூடோ கோட். இதை பற்றி நம்ம அப்புறமேட்டு பார்ப்போம். கோடிங் நீட்ஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் பைத்தான். ப்ரோக்ராமிங்கில் வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அல்காரிதம் இருக்குது. இப்போ இங்கே வந்து ஃப்ளோ சார்ட்ஸ், சூடோ கோட் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கோடிங்கில் வந்துட்டு நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது கோடிங் லாங்குவேஜ்னு கூட சொல்லுவாங்க. ப்ரோக்ராமர் ஈக்குவல் டு பிரெயின் பிஹைண்ட் தி சிஸ்டம். கோடர் ஈக்குவல் டு ஹேண்ட்ஸ் தட் பில்ட் இட் அவுட். எக்ஸாம்பிள், டிசைட் வாட் ஹேப்பன்ஸ் when the player hits an obstacle. ஸோ இது வந்து லாஜிக். இதை வந்துட்டு நம்ம ஆக்சுவல் கோடாக மாற்றுறது தான் கோடிங். ரைட் இஃப் அப்டக்கிள் கோலன் கேம் அண்டர் ஸ்கோர் ஓவர்.
இப்போ ப்ரோக்ராமிங்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு கேமோ இல்ல ஆப்பை கிரியேட் பண்றது மட்டும்தான் ப்ரோக்ராமிங் பண்றதுன்னு இல்லை. ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸை கூட சால்வ் பண்ணலாம். தியரிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் கூட சால்வ் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நீங்க ப்ரோக்ராம் பண்ண போற சொல்யூஷன் எஃபெக்டிவா குவிக்கா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். எவ்வளோ குவிக்கா சால்வ் பண்ணுதுன்னு அனலைஸ் பண்றதுக்கு நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு ஒரு பேராமீட்டரை யூஸ் பண்ணுவோம். அதை பத்தி அப்புறமேட்டு பார்க்கலாம். இப்போ செகண்ட் ஸ்டெப் பிளானிங் தி லாஜிக். இப்போ சொல்யூஷனுக்கு லாஜிக் கிரியேட் பண்ணணும். இது ஒரு குரூஷியலான ஸ்டெப். ஏன்னா நீங்க சூஸ் பண்ற லாஜிக்கை தான் நம்ம கோடா கன்வெர்ட் பண்ண போறோம். நான் சொன்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் இன்னொரு பேராமீட்டர் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் இதுல கன்சிடர் பண்ணணும். லாஜிக்ல என்ன ப்ராப்ளமோ அது மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். வேற ஏதாச்சும் ஃபீச்சர்லாம் இன்க்ளூட் பண்ணணும், நீங்க கொடுக்குற சொல்யூஷன்ல இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னாக்கா அதை வந்துட்டு ஒரு ப்ராப்ளமா கன்சிடர் பண்ணி அதுக்கு செப்பரேட்டா லாஜிக் ரைட் பண்ணணும். லாஜிக் பிளானிங்க்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ளோ சார்ட்ஸ், சூடோ கோட் யூஸ் பண்ணலாம். ஃப்ளோ சார்ட்னா பாக்ஸஸ், ஆரோஸ் யூஸ் பண்ணி கோட்ல கண்ட்ரோல் லாஜிக் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு ஈஸியாக விஷுவலைஸ் பண்ணலாம். சூடோ கோட்னா நார்மல் இங்கிலீஷ் கூடவே டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கொஞ்சோண்டு ஆட் பண்ணி ஒரு 50% கோட் மாதிரி காட்டுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், லெஃப்ட்ல கொடுத்துருக்கிறது அல்காரிதம் அண்ட் இங்க ரைட்ல கொடுத்துருக்கிறது சூடோ கோட். நீங்க பார்க்கும்போதே தெரியும், நம்ம அல்காரிதம்ல வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் மாதிரி தான் நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஆனா இதுவே சூடோ கோட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு டெக்னிக்கல் டேர்ம் மாதிரி இருக்கு. ஸோ நம்ம அடுத்த ஸ்டெப் போவோம். தேர்ட் ஸ்டெப் ரைட்டிங் தி கோட். தேர்ட் ஸ்டெப்ல நம்ம லாஜிக்கை கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி ஆக்சுவல் கோடா மாற்றுவோம். எக்ஸாம்பிள், இங்க வந்து நம்ம வந்து ஓட்டிங்கோட எலிஜிபிலிட்டி செக் பண்றதுக்காக ஒரு கோடிங் பைத்தான் கோட் டைப் பண்ணியிருக்கேன். விஎஸ் கோட் அப்படின்ற ஒரு டெவலப்பர் என்வாயன்மெண்ட்ல நான் இந்த கோடை டைப் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஏஜை வந்து 25 அப்படின்னு நான் அசீவ் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ இங்க வந்து ஒரு லாஜிக், ஏஜ் வந்து 18க்கு மேல இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து எலிஜிபிள் டு ஓட், அப்படி இல்லை அப்படின்னாக்கா நாட் எலிஜிபிள் டு ஓட் இல்லையா. ஸோ நீங்க கொடுத்துருக்க ஏஜ் ஈக்குவல் டு 25ன்றது இந்த கண்டிஷன் போய் செக் ஆகும். ஸோ 25 இஸ் கிரேட்டர் தேன் 18ன்றதுனால இது பிரிண்ட் ஆகும். இது வந்துட்டு நமக்கு அவுட்புட்ல தெரியும். யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு வரும். இதுவே நாங்க 25க்கு பதிலாக வேற ஏதாச்சும் 18 விட கம்மியான வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னாக்கா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு காட்டும். ஸோ இந்த லாஜிக் தான் வந்துட்டு நான் வந்து பைத்தான் கோடை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஃபோர்த் ஸ்டெப் கோட் டெஸ்டிங். இப்போ நான் டைப் பண்ண கோடை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா கம்பைலர் ஆர் இன்டர்பிரட்டர்ல இதை ரன் பண்ணணும். ரன் ஆகுறப்போ என்னோட ஹை லெவல் லாங்குவேஜ் மிஷின் அண்டர்ஸ்டபிள் லாங்குவேஜா கன்வெர்ட் ஆகி அது எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு டெர்மினல்ல அவுட்புட் காட்டும். ஸோ இதுதான் இங்க கிடைச்சிருக்க அவுட்புட். யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட். இப்போ நான் இன்புட், அதாவது கோட் டெஸ்ட் பண்றதுக்கு நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அந்த வேல்யூ தான் வந்துட்டு இங்கே ஏஜ் ஈக்குவல் 25 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த 25ன்றது தான் நான் கொடுக்குற வேல்யூ. இது பேர் வந்து டெஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஜிக்கை வேலிடேட் பண்றதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இப்போ எனக்கு பெர்ஃபெக்டா கோட் ரன் ஆகிடுச்சு அண்ட் அவுட்புட்டும் வந்துடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ஸ்டெப் டீபக்கிங். ஹியூமன் லாங்குவேஜஸ்க்கு எப்படி கிராமர் இருக்கோ அதே மாதிரி தான் கோடிங் லாங்குவேஜஸ்க்கு சின்டாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒரு ஒரு லாங்குவேஜுக்கும் ஒரு ஒரு மெத்தட்ல லாஜிக்கை கோடா நம்ம எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு இங்க பைத்தானோட கோட் கொடுத்துருக்கேன், இங்க வந்துட்டு சியோட கோட் கொடுத்துருக்கேன். நீங்க பார்த்தாலே தெரியும் ரெண்டுத்துக்குமே வந்துட்டு நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கு. இங்க வந்துட்டு நம்ம ஆஷ் இன்க்ளூட், stdio டாட் ஹெச் யூஸ் பண்றோம், இன்ட் மெயின் அப்படின்லாம் யூஸ் பண்றோம். ஆனா பைத்தான்ல வந்துட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணல. ஸோ ஒரு ஒரு லாங்குவேஜுக்குமே ஒரு ஒரு சின்டாக்ஸ் அண்ட் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதை வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த சின்டாக்ஸ்ல ஏதாச்சும் சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜை ரன் பண்ற கம்பைலர் ஆர் இன்டர்பிரட்டர் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த கம்பைலர் உங்க கோட் புரியாம போயிடும். இந்த கேஸ்ல தான் எரர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் பைத்தான் கோட்ல வந்துட்டு ஒரு கோலன் எடுக்கிறேன். இது ஆக்சுவலா பைத்தான் படி இஃப் கிளாஸ் நான் யூஸ் பண்ணோம்னாக்கா இஃப் கிளாஸோட எண்டில் அது கோலன் ப்ரெசென்ட் ஆகியிருக்கணும். இந்த கோலன் எடுத்துட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட் பிஎஸ் கோடே காட்டுது இங்க எரர் இருக்கிற மாதிரி. ஆனா இருந்தாலும் நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்துட்டு இந்த சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு இங்க கீழே டெர்மினல்ல காட்டும். ஸோ இந்த எரரை வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்ட் பண்றது பேர் தான் வந்துட்டு டீபக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பக் அப்படின்னாக்கா எரர். இங்க நாங்க கோலன் போடுறது தான் வந்து எரர். ஸோ நான் இந்த எரரை கரெக்ட் பண்ற இந்த ஒரு ப்ராசஸ் பேர் தான் வந்துட்டு டீபக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டீபக்கிங் பண்ணணும் அப்படின்னாக்கா எனக்கு ஸ்பெசிஃபிக்கான லாங்குவேஜோட நாலேஜ் இருக்கணும். இப்போ இங்க எரர் காட்டுது அப்படின்னாக்கா இஃப் கிளாஸோட எண்டில் கோலன் இருக்குது, கோலன் கொடுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு தெரியணும். அப்பதான் நான் கோலன் கொடுத்ததுமா இந்த எரர் ரெக்டிஃபை ஆகி எனக்கு கரெக்டான அவுட்புட் இங்க காட்டும். அடுத்த ஸ்டெப் ஆப்டிமைசேஷன்.
நம்ம பெரிய ப்ரோக்ராம்லாம் டைப் பண்ணோம்னா அது எக்ஸிக்யூட் ஆக டைம் எடுக்கும். அதே மாதிரி நிறைய ஸ்பேஸும் எடுத்துக்கும். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எஃபெக்டிவாக குயிக்காக அந்த சொல்யூஷனை கொடுக்குற மாதிரி ப்ரோக்ராமை டைப் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸிக்யூஷன் அண்ட் அவுட்புட், இதுதான் லாஸ்ட் ஸ்டெப். அண்ட் இது நான் மேலே சொன்ன இந்த எல்லா ஸ்டெப்ஸும் முடிஞ்ச அப்புறம் கோடை ரன் பண்ணி நமக்கு தேவையான இன்புட்ஸை கொடுத்து அவுட்புட் எடுத்துக்கலாம். கோடிங் லாங்குவேஜஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மெயின் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு, லோ லெவல் லாங்குவேஜ் அண்ட் ஹை லெவல் லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் லோ லெவல் லாங்குவேஜ்னா என்னன்னு பார்ப்போம். A low level language is closer to the hardware and harder for humans to understand it. It includes machine language like binary and assembly language. These are mainly used in microcontrollers, embedded systems, and so on, where direct control over hardware is needed. அதாவது இந்த லாங்குவேஜஸ்க்குலாம் ஹார்ட்வேரை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுற ஒரு ஃபீச்சர் இருக்கும். இங்கே பார்க்குற எம்ஓவி ஏகமாபின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் டைரெக்டாக உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற மெமரியோட கண்டென்ட்டை மாடிஃபை பண்ணும். இந்த லாங்குவேஜஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் கம்ப்யூட்டர்ஸ்க்குலாம் இந்த லோ லெவல் லாங்குவேஜஸ் தான் புரியும். நெக்ஸ்ட் ஹை லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜில் பண்ணுற கோடிங்கை சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த சோர்ஸ் கோடை எந்த ஃபைலில் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபைலை சோர்ஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோர்ஸ் ஃபைலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் பேஸ் பண்ணி ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தானுக்கு .py, சி லாங்குவேஜஸ்க்கு .c அப்படின்னு இருக்கும். இந்த கோடை ரன் பண்ணுறப்போ இந்த சோர்ஸ் ஃபைலில் இருக்கிற சோர்ஸ் கோடை கம்பைலர் பைனரி ஃபார்மேட்டில் சேஞ்ச் பண்ணும், அதாவது லோ லெவல் லாங்குவேஜா. நான் முன்னாடி சொன்ன மாதிரி லோ லெவல் லாங்குவேஜ் படிக்க கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் கிரியேட் பண்ணாங்க. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஹை லெவல் லாங்குவேஜ் புரியாது. ஸோ ஹை லெவல் லாங்குவேஜை லோ லெவல் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி .exe ஃபைலாக எக்ஸிக்யூட் பண்ணாதான் கம்ப்யூட்டர்ஸ்க்கு புரியும். ஸோ இங்கே சம் ஆஃப் ஹை லெவல் லாங்குவேஜஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பைத்தான் வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ். அண்ட் இதை வந்துட்டு நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஜாவா வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ். இதை வந்துட்டு நம்ம ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட், அப்புறம் என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். C++ வந்து மெயினாக பெர்ஃபார்மன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு விண்டோஸ் மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிரியேட் பண்ணுறதுக்கு, ரியல் டைம் சிமுலேஷன் கிரியேட் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து HTML CSS கூடவே வெப் பேஜை டைனமிக்காக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஜாவாஸ்கிரிப்ட்லேயும் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது, லைக் React.js, Node.js. C# வந்து மெயினாக நம்ம கேம் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவோம். கேம் டெவலப் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில என்ஜின்ஸ் இருக்கும், லைக் யூனிட்டி என்ஜின், அன்ரியல் என்ஜின். அண்ட் அந்த மாதிரியான என்ஜின்ஸில் C# யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆக்மெண்டட் ரியாலிட்டி, வர்ச்சுவல் ரியாலிட்டி பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் நம்ம C# தான் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கும் கோடிங் பற்றி. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ லைக், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.